காலபூச ராசிக்கு 8வது ராசியாக விருச்சிக ராசிக்கு தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது வீடு கட்டக்கூடிய வாசகால் வரக்கூடிய கால். அந்த 4ஆம் இடம் வாசகால் உடைய திசை என்ன திசை கேட்டிங்கன்னா மேற்கு திசை. மேற்கு திசையில் தான் அவங்க வீடு கட்டணும். முக்காசு பேர் மேற்கு திசையிலே வீடு கட்ட மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க மேச கட்டணும். காரணம் கேட்டால் அவங்களுக்கு யோகமான திசை எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மேற்கு திசை தான். அதில் வீடு கட்டுறது மட்டும்தான் வாசகாலம் மட்டும்தான் அதில் வைக்கணும் தவிர அதில் உள்ள கலர்களை யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன், சந்திரன், குரு இப்படியாப்பட்டவங்கெல்லாம் கலர்ஸில் இருக்கிறதுனால கலரில் எல்லோ கலர் குரு ரொம்ப 2 5ஆம் அதிபதி. அதனால் அந்த கலர் நீங்கள் சட்டை போடலாம், கார் வாங்கலாம். அதனால் 9ஆம் அதிபதி சந்திரன் வருதுல ஒயிட் கார் வாங்கலாம், ஒயிட் சட்டை போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு யோக கலர்கள். அதனால் 10ஆம் இடம் சூரியன் வருவதால் சிகப்பு, லைட் ரோஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி செவ்வாயுடைய லக்னாதிபதி, லக்னம் ராசியதிபதி இதில் வரக்கூடிய செவ்வாயிலுடைய கலர் சிகப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 1, 4, 7, 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய கலர்கள்லாம் நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நட்பான முதல் ஃப்ரெண்டு உடைய லெட்டர் சொல்கிறேன்னு பாருங்கள். AJIY LCSG இதெல்லாம் உங்களுடைய நண்பர்கள். RKB இவங்களாம் நண்பர்கள். அதுக்கு பிறகு சந்திரன், சூரியன், குரு இதெல்லாம் செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள். இவங்களோட நட்பு வட்டாரத்தில்